ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்றும் அது ஊக்கமான அன்பாக இருக்க வேண்டுமென்றும் இந்த வசனம் நமக்கு ஆலோசனை வழங்குகின்றது. மனிதர்களிடத்திலும் மிருக ஜீவன்களிடத்திலும் கூட அன்பு இருக்கத்தான் செய்கின்றது. சரியாக அன்பு கூறாமல் பகைமையும் விரோதமும் பாராட்டுவதில் மனிதர்கள்தான் முன்னணியில் இருக்கின்றார்கள். இந்த வசனம் நமக்கு தொடர்ந்து சொல்லும் பொழுது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லுகின்றார். அதற்கு முதலாவது உதாரணம் நம்முடைய தேவன்தான். அவர் நம்மேல் வைத்த அன்பினால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மூடிவிட்டார். அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 13வது அதிகாரத்தில் மிக தெளிவாக விவரித்திருக்கின்றார். நான் மனுஷர்களுடைய மொழிகளையும் தேவதூதர்களுடைய மொழிகளையும் பேசினாலும் என்னில் அன்பு இல்லாமல் இருக்குமானால் எந்த பயனும் இல்லை. நான் பல வரங்களை பெற்று கொண்டிருக்கலாம், ஆகிலும் அன்பு என்னிடத்தில் இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை. எனக்கு இருக்கின்ற பொருளையும் பணத்தையும் எல்லாம் நான் அன்னதானம் பண்ணிவிடலாம், என் உடலை கூட சுட்டெரிப்பதற்கு கொடுத்து விடலாம், ஆகிலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை என்று அன்பின் மாண்பை குறித்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே அன்பின் மேன்மையை குறித்து 14 குணநலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் அன்பை குறித்து ஏராளம் காரியங்கள் நம்மால் வாசிக்கிறதற்கு முடியும். இவைகளை வாசிப்பதனாலோ கேள்விப்படுகிறதுனாலோ எந்த பயனும் இல்லை, கை கொள்ளுகிறதுனால் பிரயோஜனம் உண்டு. ஆகவே பிறரை வெறுப்பதையும் அருவருக்கிறதையும் ஒதுக்கி வைக்கிறதையும் தவிர்த்து எல்லாரிடத்திலும் தேவனை போல அன்பு கூறுகிறதற்கு பழகி கொள்ளுவோம். கர்த்தர் அதில் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அதுதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கவும் ஊக்கமான அன்பு கூறவும் நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்திருக்கின்றோம். செயல்படுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஒருவரையும் அற்பமாய் எண்ணவோ வெறுக்கவோ ஒதுக்கி வைக்கவோ முன்வராதபடி எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய உம்முடைய பண்பு நலனை எங்களுக்கும் தர ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.